எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேவையில்லாத வாட்டர் பாட்டிலை வச்சு புதினா செடி எப்படி வளர்த்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அதுக்கு நான் ஒரு வாட்டர் பாட்டில் இது மாதிரி எடுத்திருக்கேன். அதில் கோணி ஊசியை வச்சு அடுப்பில் சூடு ஏற்றி இதில் ஓட்டை போட்டிருக்கேன். பெரிய பெரிய ஓட்டைகளாக போட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக புதினா தண்டுகளை இந்த மாதிரி இலைகளை எடுத்துட்டு 2 சைடும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா மண் கொட்டி நிரப்பியாச்சு. அடுத்ததாக ஒவ்வொரு ஓட்டையிலையும் ஒவ்வொரு புதினா காம்புகளை இந்த மாதிரி சொருகி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சொருகியாச்சு. இது 3வது நாள். பாருங்கள், சின்ன சின்ன துளிர் வந்திருக்கு. நமக்கு எந்த காம்புமே வாடலை. நல்லா அழகாக நமக்கு துளிர் விட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போது தண்ணி எப்படி இதுக்கு தெளிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டிலோட வாய் பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து தண்ணி நம்ம ஊற்றணுன்னா எல்லா செடிக்கும் இறங்கி தண்ணி கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு புதினா களை மட்டும் எல்லாம் கிளச்சி அழகாக வளர்ந்துருக்கு. மற்ற காம்புகள்லாம் வாடிடுச்சு. தண்ணி ஊற்றுனது பாருங்கள், மற்ற ஓட்டைகள்லேருந்து தண்ணி வெளியில் ஏறுது. எவ்வளோ அழகாக 3 கிளையை கிளச்சி வந்திருக்கு பாருங்கள். இது நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். இடம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட செடிகளை வளர்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. அடுத்ததாக காஞ்சிருக்கு இல்லையா, அந்த காம்புகள் எல்லாம் நான் எடுத்துகிட்டு புதுசாக நட்டு விட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல புதுசாக அழகாக புதினா துளுத்து வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த புதினா செடி காஞ்சிருச்சு பாருங்கள். மற்றது எல்லாமே வளர்ந்துருக்கு. பாட்டிலுக்குள்ளேயும் ஒரு புதினா வளர்ந்து வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி செடிகளை வளர்க்க பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.